அண்ணாமலை அண்ணன் இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டிருந்தாரு. ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே பதிவு போட்டிருந்தாரு. ரொம்ப கிளாரிட்டியான பதிவு அது. எல்லாத்து மனசுலயும் இருந்த பதிவும் கூட. அதாவது நான் பாஜகவில் இருந்த போதே சில விஷயங்களுக்கு நமக்கே மனசு இது தவறு அப்படின்னு தோணும். பட் என்ன பண்றது, நம்ம இருக்கிற கட்சி, நம்ம பயணிச்சுட்டு இருக்கிற கட்சி, அந்த பயணத்துல இருக்கிற போது நம்ம சில விஷயங்களை நம்ம கடந்து போற மாதிரி தான் இருக்கும். நம்ம மனசை நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம நம்ம வீட்டுல, நம்ம அருகாமையில ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஏதாவது இந்த மாதிரி இது என்னப்பா இப்படி பண்றாங்க அப்படின்னு கேட்கிற போது அதுக்கு வாலண்டரியா முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம பாஜகவிலிருந்து வெளியில வந்துட்டோம். அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வீதி லீடர்ஸ்ல நம்ம போய் பயணிக்கிறோம். அண்ணாமலை அண்ணன் இன்னைக்கு அந்த பதிவுல தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இத்தனை அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க, இதெல்லாம் மீறி அந்த பிஞ்சு குழந்தைகள், அதாவது எப்படி வச்சுட்டீங்கன்னாலும் நீங்க +2 படிக்கிற மாணவர்கள் பல பேர் நம்ம 90% பேரண்ட்ஸோட கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. சில குழந்தைகள் தான் கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல்ல இருக்கும். அதாவது பேரண்ட்ஸ் இல்லைனாலும் மேனேஜ் பண்ற அளவுக்கு ஒரு 10% குழந்தைகளுக்கு தான் அந்த எஃபிஷியன்சி இருக்கும். மீதிலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸோட கைட்லைன்ஸ்ல தான் முழுக்க முழுக்க அந்த குழந்தைகள் இருக்கும். இதுல போய் இத்தனை விதமான செக் பண்ணி அந்த குழந்தைய அனுப்புற போது அந்த குழந்தைக்கு உள்ள போய் அந்த எக்ஸாம் எழுதுற மனநிலை குறையும். பத்தாவதுக்கு நீங்க இவ்வளவு ப்ரெஷர், அதாவது வினாத்தாள் லீக் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வர்ற குழந்தைகளை போட்டு இவ்வளவு ப்ரெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அந்த பதிவை நான் மேல போட்டுறேன். அவர் போட்டிருக்கிறதோட தமிழாக்கம், அதை நான் தமிழாக்கம் செய்யல, ஏஐ தமிழாக்கம் செஞ்சிச்சு. 1க்கு 2 ஏஐ தமிழாக்கம் செஞ்சிருக்கு. கார்க்ல தான் நான் போட்டு அதை கேட்டிருக்கேன். நீங்களும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். அதை ஏதாவது நாங்கெல்லாம் எடிட் பண்ணிடுவோம்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். அதனால நீங்களும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இத போட்டதுக்கு வன்மத்தை கக்குறீங்க. அப்படியே இது எப்படி சொல்றது, இப்படிலாம் வன்மத்தை கக்கி இப்படி எகெயின்ஸ்டா பதிவு போட்டாதான் யாராவது மாநில தலைவர் பதவி இல்ல அடுத்த மாநில பொதுச் செயலாளர் பதவி தர்றேன்னு சொல்லியிருக்காங்களா, தருவாங்கங்கிற ஒரு ஆசை இருக்கிறதா? சரி, நீங்க மாநில தலைவர் ஆகுங்க. இந்த பதிவுக்கு எகெயின்ஸ்டா போட்டவங்க எல்லாம் மாநில தலைவர் ஆகுங்க, மாநில பொதுச் செயலாளர் ஆகுங்க, இல்ல என்ன வேணாலும் ஆகுங்க, தேசிய தலைவராக கூட ஆகுங்க. ஆனா தமிழ்நாட்டு பாஜகல கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்குற ஒர்க்கர் இருக்கான் பாத்தீங்களா? இப்ப நான்லாம் கிரவுண்ட் ஒர்க்கர். இந்த மாதிரி கிரவுண்ட் ஒர்க்கர்லாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அண்ணாமலை அண்ணன் கூட போயிட்டோம். இப்ப அங்க இருக்கிறது யாருன்னா உக்காந்துக்கிட்டு ஆர்டர் போடுறாங்க பாருங்க. அதாவது நான் பெரிய பொறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுற கேட்டகிரியில சில பேர் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இப்போ பிஜேபியில அப்படியே அந்த பதவிக்காக அங்கேயே இருந்துக்கிறாங்க. உள்ளுணர்வுல இருக்கும். அண்ணாமலை அண்ணங்க கூட போயிடணும், அவங்களுக்கும் உள்ளுணர்வுல இருக்கும். பட் என்ன பண்றது, அவங்களால சில கவர்மெண்ட் அபிஷியல் போனா பிஜேபினா சென்ட்ரல் ஆளுங்கட்சி அப்படிலாம் மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சில அல்ப ஆசைகளுக்காக பின்தொடருவார்கள். தொடர்ந்துட்டு போட்டும். நீங்கெல்லாம் தயவு பண்ணி விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி உங்க மனசாட்சியை கேட்டுட்டு விமர்சனம் பண்ணுங்க. அரசியலாவே பண்ணுவோம், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பதிவுக்கு இத்தனை பேர் பின்னாடி பின்னோட்ட போட்டு இருக்கிறீங்களே, அது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஜோசப் விஜய பத்தியோ, திமுக நடக்கிற பிரச்சனைகளை பத்தியோ, இல்ல ஏடிஎம்கேல நடக்கிற பிரச்சனைகளை பத்தியோ, ஏடிஎம்கேல இருந்து கொத்து கொத்தா டிவிகேல போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களை ஏன் பிஜேபிக்கு கூட்டிட்டு சேர்க்கணும்னு யாருக்கும் தோணல. கேட்டா கூட்டணி தர்மங்க வாங்க. இல்லையா? அப்படியா? இல்ல ஏடிஎம்கேவோட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அந்த கட்சி, ஏன் அந்த கட்சிக்கு போய் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வராம தவிர்க்கிறாங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. அண்ணாமலை அண்ணன் இப்பதான் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்காரு. ஃபவுண்டேஷன் போட்டு அவர் ஸ்ட்ராங் ஆட்டும். அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. பதில் சொல்றதுக்கு நாங்க எங்களை மாதிரி ஆளெல்லாம் இருக்கோம். அண்ணனும் பதில் சொல்லுவார். அதை விட்டு இப்பயே
பாத்தீங்களா, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போயிட்டாரு, நீட்டு வேணாங்கிறாரு. நீட்டு வேணான்னு அவரு சொன்னதை நீங்க காட்டணும். அப்படி இல்லைன்னா அந்த பதிவு நான் போட்டது தப்புன்னு எழுதிருங்க. அவர் நீட்டு வேண்டான்னு ஒரு லைன் நீங்க காட்டுங்க. அதாவது பாரத பிரதமர் 2014 நிக்கிற போது, வேட்பாளரா நிக்கிற போது ஒரு பொய் சொல்லிட்டாருன்னு திமுக காரன் எதிர்கட்சிக்காரன்லாம் பேசுவான். 15 லட்சம் தரேன்னு சொல்லிதான் மோடி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ நம்ம எல்லாம் கேட்போம், அந்த 15 லட்சம் தரேன்னு சொன்ன வீடியோவோ இல்ல ஏதோ ஒரு பதிவை காட்டு, நாங்க உனக்கு 15 லட்சம் ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த பதிவுல நீட்டு வேண்டான்னு சொன்னதை நீங்க காட்டுங்க. நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.